அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஞானசேகரின் தாயார் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கைதான ஞானசேகர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ஞானசேகரனின் தாய் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ஆட்கொணர்வு மனுவில் தனது மகன் ஞானசேகரனை கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பான வழக்கில் காவல்துறையினர் கைது செய்ததாகவும், அதன் பிறகு ஜனவரி 5ஆம் தேதி தனது மகன் ஞானசேகரன் மீது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். தனது மகன் மீதான பாலியல் வழக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ள நேரத்தில் இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பழைய வழக்குகளை காரணம் காட்டி காவல்துறையினர் தன் மகன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கக்கூடிய எந்த விதிமுறைகளையும் மாநகர காவல்துறையினர் முறையாக பின்பற்றப்படவில்லை எனவும், ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே தனது மகன் மீது வேண்டுமென்றே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டுள்ள தனது மகனை விடுவிப்பதுடன் தனது மகன் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது மனு குறித்து 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி ஞானசேகரின் தாயார் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.